இதோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில இந்த 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறேங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது வரார், பாக்கியத்துல ராகு. இந்த 3ஆம் இடத்து கேது கண்டிப்பாக வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், விடாமுயற்சியை கொடுக்கும். எடுத்த காரியத்துல ஜெயிச்சுட்டு அடுத்த வேலை நீங்க பார்க்கவே போவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றம், நல்ல விஷயங்களை கண்டிப்பா கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாக்கியத்துல ராகு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை, அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் அதிகமா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் வாழ்க்கையில் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு, அதே மாதிரி பாக்கியத்துல கேது. ராகு நன்மை செய்கின்ற வகையில கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்க போறீங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில முக்கியமான முயற்சிகள் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. இந்த 6, 12ல கேது இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது சிறப்பு தான். கடனை வந்து வெல்வாங்க, நோயை வெல்வாங்க, எதிரியை வெல்வாங்க. வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக ராகு செய்ய வைப்பார், தூண்ட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேஷ ராசிக்காரங்க லாபஸ்தானத்துல ராகு வரார். வருமானம் கண்டிப்பாக சிறப்பா இருக்கும். எப்படியாச்சும் வாழ்க்கையில பொழைச்சுப்பாங்க இவங்க. எப்படியாச்சும் வாழ்க்கையில மேல வந்துருவாங்க. சரிங்களா? பிசினஸ்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க, தொழில் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி வேலை ரீதியாக ப்ரமோஷன், பதிவு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் எவ்வளவு இவங்க சம்பாதித்தாலும் அடுத்த எண்ட் ஆஃப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா விரயத்துல சனி. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரங்க கடைசியா. துலாத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல கேது, 5ல ராகு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அமைப்புல ராகு இருக்காருங்க. கண்டிப்பாக இவனோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதாவது இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே ஒட்டுமொத்தமா அதான் துலாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ சிறப்பான ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.